Hello students, in this video we will discuss about lenses. So we know that the different types of optical phenomena, reflection, refraction, dispersion, scattering, all these are different types of optical phenomena, and we have discussed about in our previous classes. So in this class we will discuss about lenses. So the principle used in lenses is refraction of light. So what do you mean by a lens? A lens na ennadu? Lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surface. Lens engiradhu optically transparent aana oru medium. So optically transparent enadhu, it will allow light to pass through. Adha optically transparent appdin solluvom. Adukku vandu ரெண்டு spherical refracting surface இருக்கும். இப்போ இது வந்து ஒரு spherical surface, இது வந்து ஒரு spherical surface. இல்ல ஒரு plane surface இருக்கும், இல்ல ஒரு spherical surface இருக்கும். இப்படி இருந்தா அதுக்கு தான் என்ன பேர்? Lens. Basically there are two types of lens. One is convex lens and another one is concave lens. So a convex lens அப்படினா என்னது? What do you mean by a convex lens? A lens which is formed when two spheres or intersecting or two spheres are joining together, and this point it forms a lens. This type of lens is known as convex lens. See, the two sides, the two surfaces are spherical and they are bulged outside. அப்போ அந்த அவுட் சைடில் பல்ஜா நிற்கக்கூடிய இந்த லென்ஸுக்கு தான் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் த சென்டர் பார்ட் இஸ் திக்கர் தேன் இட்ஸ் த எட்ஜஸ். அந்த எட்ஜஸை விட அதோட சென்டர் பார்ட் வந்துட்டு திக்காக இருக்கும். இந்த மாதிரியான லென்ஸுக்கு தான் என்ன பேருனா கான்வெக்ஸ் லென்ஸ். இதே வந்து கான்கேவ் லென்ஸாக இருந்தால் இப்படி இருக்கும். அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு தின்னாக இருக்கும், அதோட எட்ஜஸ் வந்துட்டு திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லென்ஸுக்கு வந்துட்டு concave lens அப்படின்னு சொல்லுவோம். So we will discuss about it later. First we will come to the convex lens. So ஒரு லென்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி we should be familiarize some terms. நம்ம இந்த லென்ஸில் பற்றி படிக்கும்போது நம்ம கொஞ்சம் டேர்ம்ஸை முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை படிப்போம். ஸோ அந்த டேர்ம்ஸ் என்னங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த லென்ஸ் வந்து எந்த ஒரு சர்க்கிளோட ஃபார்ம், எந்த ஒரு சர்க்கிளோட பார்ட்டாக வருதோ அந்த சர்க்கிளோட சென்டருக்கு தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு பேர். இந்த லென்ஸ் எந்த ஸ்பியர், சர்க்கிள் கிடையாது, 3 டைமென்ஷனல் நம்ம பார்க்கும்போது ஸ்பியர், எந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இந்த லென்ஸ் வருதோ அந்த ஸ்பியரோட சென்டருக்கு தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு பேர். இப்போ பாருங்கள், இந்த லென்ஸுக்கு வந்து 2 சைடு இருக்குது. இது வந்துட்டு சைடு 1, இது வந்துட்டு சைடு 2. ஸோ இந்த சைடு 1ங்கிறது இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்குது இந்த சைடு 1ங்கிறது. அப்போ இந்த சைடு 1ஓட சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது இந்த சி தான். ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த சைடு 1. அதே மாதிரி இந்த சைடு 2ங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்கு இல்லையா. அப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சென்டர் தான் இந்த செகண்ட் சைடோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இது வந்து நம்ம C2 மார்க் பண்ணிக்கலாம், C2. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் விச் த லென்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ பார்ட். அந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக அந்த லென்ஸ் வருதோ அந்த ஸ்பியரோட சென்டருக்கு தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டர்னா எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் ஆஃப் தட் லென்ஸ், அந்த லென்ஸோட கரெக்டான சென்டர், அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு பேர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை O. அடுத்தது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் இந்த ஆப்டிக்கல் சென்டரையும் கரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன், இந்த லைனுக்கு தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு பேர். So the line which is joining the center of curvature and the optical center is known as principal axis.
அடுத்தது வந்து இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு டேர்ம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? Radius of curvature is the radius of the sphere of which the lens forms a part. எந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இந்த லென்ஸ் வருதோ அந்த ஸ்பியரோட ரேடியஸுக்கு தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பேர். Or we can say that the distance between the center of curvature and the optical center. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த ஆப்டிக்கல் சென்டர், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த சைடு 1ஓட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு சைடு 2ஓட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தது வந்து ஃபோக்கல் பாயிண்ட் ஒரு பிரின்சிபல் ஃபோக்கஸ். நமக்கு தெரியும் லென்ஸில் நடக்கக்கூடிய ஆப்டிக்கல் ஃபினோமினாங்கிறது ரிஃப்ராக்ஷன். ஸோ லைட் ரேஸ் அப்படியே இதில் இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் இன்சிடென்டிங் த லென்ஸ் they will converge at a particular point. இன்சிடென்ட் லைட் வந்து இந்த லென்ஸில் பட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகுது இல்லையா? எந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகுதோ இந்த பாயிண்டில் தான் இது கன்வர்ஜ் ஆகுது. எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்து குவியுது. இந்த பாயிண்ட்டுக்கு தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு பேர். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான். அடுத்தது ஃபோக்கல் லெங்த். இப்போ ஃபோக்கல் லெங்க்னா என்ன இருக்கும்? ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் என்ன பேருனா ஃபோக்கல் லெங்த் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு தான் என்ன பேருனா ஃபோக்கல் லெங்த். அப்போது இந்த சைடோட சைடு 2 இல்லையா? இதுதான் சைடு 1, இது வந்து சைடு 2. ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கல் லெங்த். And for this side, this is the focal length. This point is the focal length. Okay. Next on we will discuss about concave lens. See, concave lens na என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதோட சென்டர் பார்ட் வந்துட்டு எட்ஜஸை விட தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். சென்டர் பார்ட் வந்துட்டு மெலிசாக இருக்கும், எட்ஜஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரியான லென்ஸுக்கு தான் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் சொன்னோம் கன்வர்ஜிங் லென்ஸ். Why it is known as converging lens? The light rays after refraction will converge at a particular point, so it is known as converging lens. But in the case of concave lens, the incident light after refraction they will diverge in different direction. Incident ஆனதுக்கு அப்புறம் different directionல diverge ஆகும். அதனால இந்த concave lensக்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த டிஸ்டன்ஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு பேர். இந்த பாயிண்ட் ஃபோக்கல் லெங்க்த்து, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஆப்டிக்கல் சென்டர், இந்த சென்டர் பாயிண்ட் ஆப்டிக்கல் சென்டர், இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இப்போது வாட் அபவுட் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ஏ கான்கேவ் லென்ஸ்? சி how to find the focal length where the rays are focusing or where the rays are converging. அதுதான் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லெங்க்னு சொன்னோம். பட் கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இந்த ரேஸ் வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷனில் போகிறதுனால அது கண்டிப்பாக வந்து கன்வர்ஜ் ஆகாது, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரிஃப்ராக்டட் ரேயை நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ வி ஆர் extending this diverged ray and we will get a point at which they will seems to be focusing or seems to be converging. இது வந்து ஆக்சுவலாக கன்வர்ஜ் ஆகாது, ஏன்னா இது வந்து இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டுமே ஒன்றுலேருந்து ஒன்று வந்து அவே டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த ரெண்டு ரேயுமே இந்த லென்ஸோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டிலேருந்து வர மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த லைன் இந்த பாயிண்டிலேருந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் this will move like this. So this line seems to be coming from a point in the opposite. இந்த பாயிண்ட்ல இருந்து போற மாதிரி இருக்கு இந்த லைன். அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து போற மாதிரி இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் தான் நம்ம ஒரு கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ஒரு கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட்னா the point from which the refracted ray seems to originate. the refracted ray எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியுதோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் focal point or principal focus அப்படின்னு சொல்றோம். So the distance between the focal point and the optical center is known as focal length of a concave lens, and a concave lens is otherwise known as diverging lens. So in the focus இந்த கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 டாபிக். இதோட ஃபர்தரான டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.